எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன். அப்போலோவில் அட்மிட் ஆயிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களை நேரடியாக அப்போலோவுக்கே போய் பார்த்திருக்கிறாரு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள். இந்த சம்பவம் தான் இணையதளத்துல இயங்கிட்டு இருக்கிற பாமக சார்ந்தவர்கள்கிட்ட, அதாவது அது ஐயா தரப்பா இருந்தாலும் சரி, அன்புமணி அவருடைய தரப்பா இருந்தாலும் சரி, இரண்டு தரப்புக்கும் 2 நாட்களாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பதிவுகள், சண்டைகள் அப்படின்னு மிக பெருசா மாறி இருக்கு. அந்த சர்ச்சை பதிவுகள் என்ன, சண்டைகள் என்ன, ஏன் இரண்டு தரப்புலும் இந்த சாதாரண ஒரு விஷயத்த மிகப்பெரிய ஒரு போதாகாரமாக அரசியல் விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்ற விஷயம் வரைக்குமே நாம சில புரிதல்களை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்ததான் விமல் வர்மன் வந்திருக்கு. குறிப்பா மருத்துவர் ஐயா அவருடைய வயது அப்படின்றது 87 வயது. 87 வயதுல அவருக்கு தொடர்ச்சியாக பல உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மாசம் சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது மாசம் நடக்கிற ஒரு சிகிச்சை தான். அந்த சிகிச்சை இந்த முறை கொஞ்சம் அதிகமானதுனால, அதாவது உடல் ரீதியான பிரச்சனை அதிகம் ஆனதுனால அவர் அப்போலோவில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முந்தின மாதங்கள், இதற்கு முன்பாக எல்லாம் எப்பொழுது அன்புமணி அவர்களோட சண்டை ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து அவர் சென்னை போவாரு, தன்னுடைய மகளுடைய வீட்டுல தங்குவாரு, அப்புறம் சிகிச்சைக்கு போவாரு, சிகிச்சை முடிச்சுட்டு தைலாபுரம் வந்துருவாரு. இப்படித்தான் கடந்த மாதம் வரைக்குமே இருந்தது. ஆனா கடந்த மாதம் முடிந்து பல உடல் ரீதியான பிரச்சனைகள் மெல்ல மெல்ல எழ ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அந்த சந்தர்ப்பத்துலதான் பாமகவுடைய எம்எல்ஏவா சேலம் அருள் அவர்கள் இருப்பாரு. இப்ப தைலாபுரம் பாமகவுடைய எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவர் பல இடங்கள்ல பல சேனல்கள்ல பல பேட்டிகளை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஐயா அவர்களுக்கு ஒரு உயிர் ஆபத்து இருக்குது, அதை அன்புமணி அவர்கள் கூட செய்யலாம், நாளை ஐயா அவர்களை கொலை கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் அவர் பேசும் பொழுது நாமளே காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். வன்னியகுல சத்திரிய மக்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க, பாமக சார்ந்தவர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் பொய் கதை. இவர்களே நாளைக்கு ஐயா அவர்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் ஆபத்தை ஏற்படுத்திட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அந்த சம்பவத்தை முழுக்க அன்புமணி அவர்களுக்கு மேல போட்டுட்டு இவர்கள் எல்லாம் நைஸா கலண்டுருவாங்க. அதற்கான விஷயமாகத்தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணியிருந்தோம். அதோடைய பிம்பமாகத்தான் தற்பொழுது அப்போலோவில் ஐயா அவர்கள் அட்மிட் ஆன பிறகும் ஐயா தைலாபுரம் தரப்புல இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே இதே விஷயத்தை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் எழுதுற சொல்ற விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா, அப்போலோவில் சிசிடிவி அதிகரிக்கணும், ஐயா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுதுன்னா அன்புமணி தான் காரணம், தலைவர் பதவியை விட்டு கொடுத்திருந்தாருன்னா இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் ஐயா அவர்களுக்கு நிகழாது. சோ அதனால ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அன்புமணி தான் காரணம் அப்படின்னு இவங்க கை காட்டுறது எல்லாமே நாம ஒரு இடத்துல சுதாரிச்சு பேச வேண்டிய சூழலுக்கு போயிருக்கும். என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல இல்ல இவர்கள் சொல்வது பெரும்பகுதியா வன்னியர்களுக்கு சரின்னு தான் படும். ஆமா இல்ல, தலைவர் பதவி விட்டு கொடுத்திருந்தா, இல்ல அன்புமணி அவர்களை அனுசரிச்சு போயிருந்தா, ஏன் 87 வயசுல இருக்கிற ஒருத்தர் அவருடைய இறுதி காலங்கள்ல தலைவரா இருக்கக்கூடாதா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சாதாரணமா பாக்குற வன்னியர்களுக்கு சாதாரணமா தான் தெரியும். அப்படி பார்க்கையில அன்புமணி அவருடைய மேலதான் தவறு இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். ஆனா இங்கதான் அரசியலே நிக்குது. புரியுதுங்களா? இது சாதாரண மக்களுடைய மனநிலையை அறிஞ்ச ஐயா தரப்புல இருக்கிற ஆட்கள் தெல்ல தெளிவா காய் நகர்த்துறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 87 வயசுல அவருக்கு என்னத்துக்கு தலைவர் பதவி? எத்தனை ஆண்டு காலமாக தலைவர் பதவியே வேண்டான்னு இருந்த ஒருவருக்கு எதற்கு தலைவர் பதவி சொல்லுங்க? இதுதான் பெரிய விஷயமே. அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கப்படும் பொழுது ஏன் அவருடைய பதவியை பறிப்பு செய்யப்பட்டு ஏன் ஐயா அவர்கள் தலைவராக மாறுறாரு? இதோடைய பிம்பம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்றதுதான் இங்க பெரும்பகுதியா இருக்கிற வன்னியர்களுக்கு தெரியாது. பாமக சார்ந்தவர்களுக்கு சுத்தமா புரியாது. புரியுதுங்களா? இதைத்தான் மெல்ல மெல்லமாக காய் நகர்த்தி ஐயா தரப்புல இருக்கிற ஜி.கே. மணி அவர்கள் எத்தனை முறை பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நானா காரணம் அன்புமணி அவருடைய பிரிவுக்கும் ஐயா அவருடைய பிரிவுக்கும் நான் 2 தரப்புல எவ்வளவு கயிறு கட்டி இழுத்து பூட்டிட்டு இருக்கேன் தெரியுங்களா? நீங்களாம் இப்படி சொல்றீங்களே, இப்படி பேசுறதுக்கு ஒரு கத்தியை கொடுத்துருங்க, ஒரு ஒரு விஷ பாட்டலை கொடுத்துருங்க, குடிச்சிட்டு உங்க முன்னாடி செத்துறேன் நானு அப்படின்னு சொன்னவர் தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய மகனுக்கு மாநில இளைஞரணி தலைவர் பதவி வாங்கி கொடுத்தாரு. ஏன் வாங்கி கொடுத்தீங்க? எதற்கு கொடுத்தீங்க? கொடுத்துடக் கூடாதுல்ல, அதை செஞ்சிடக் கூடாதுல்ல. சரி, ஐயா அவர்களே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இல்லைங்க ஐயா வேண்டாம், இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் இதெல்லாம் சொல்லல? இதெல்லாம் ஆரம்பம், இந்த கட்சியோடைய பிரச்சனைக்குள்ள ஆரம்ப காலகட்டத்துல ஜி.கே. மணி அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விழும்போது இதை எல்லாத்தையும் மொத்தமா மறுத்தாரு.
ஆனா இன்னைக்கு அந்த மருத்துவ விஷயங்கள் அனைவருக்குமே வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா அன்புமணி அவர்களுக்கு கிடையாது. இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஐயா அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இணையதளத்துல பேசியவர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தா அன்புமணி அவர்களுடைய பின்னாடி இருக்கிறவங்க தான். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. குறிப்பாக வந்து பாமகவுடைய ஐடி விங் அதுதான் வந்து ஐயா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா CN ராமமூர்த்திக்கு பிறகு வந்து அதிகப்படியாக ஆரம்ப கட்டத்துல பேசியவர்கள் அவர்கள் தான். புரியுதுங்களா? அவங்க பேசுனதை வந்து நாம வந்து இங்க மக்கள் மத்தியில பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாலவே வந்து இவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. புரியுதுங்களா? ஆரம்பத்துல வந்து இந்த பிரச்சனைய அவர்கள் சொல்லப்படும் போது அதை எதிர்த்து வந்து நானே கூட பதிவு பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். ஆனா போக போக தானே வந்து தெரியுது இதை வேண்டுமென்றே ஐயா அவர்களே வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒரு ஹோட்டல்ல ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. அந்த புகைப்படங்கள் வந்து ஒட்டுமொத்த பேருக்குமே தெரியுமே. இது ஏன் செஞ்சாருன்றதுதான் இங்க பல வன்னியர்களுடைய கேள்வி. இதுக்கு முன்னாடி அவர் செஞ்சதெல்லாம் பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து காதுல போட்டுக்கல. புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய சம்பவம் போயிட்டு இருக்கு, கட்சி வந்து ரெண்டாகணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைக்கு நடுவுல இவருக்கு வந்து இந்த ஹோட்டல்ல இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து தேவையா, அதுவும் வேற ஒரு பெண்ணோட அப்படின்றதுதான் பல வன்னியர்களுடைய மனநிலை. பல வன்னியர்கள் இதை கேட்கறாங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கருவா வச்சுக்கிட்டு இப்பொழுது வந்து தைலாபுரத்தை சார்ந்த ஆட்கள் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? தலைவர் பதவிய இத அத ஐயாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி ஐயா அவர்களை வந்து மன ரீதியா என்ன நான் கேட்கிறேன், வெளிப்படையா கேட்கிறேன். 87 வயசுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா மனசு ஒத்துழைச்சாலும் உடல் எப்படி வந்து ஒத்துழைக்கும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல 35ல இருந்து 40 வயசுல இருக்கிறவனுக்கு உடல் வந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது. 87 வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி வந்து உடல் வந்து ஒத்துழைப்பு தரும்? மனசு ஒத்துழைக்கலாம், உடல் ஒத்துழைக்கணுமா? சொல்லுங்க. நீங்க அங்கங்க வந்து தைலாபுரத்தை சார்ந்த ஆட்கள் எல்லாம் இங்க வாங்க ஐயா, அங்க வாங்க ஐயா, இந்த மாவட்டத்துக்கு போறேன் ஐயா, அந்த மாவட்டத்துக்கு போறேன் ஐயா, இந்த கிராமத்துக்கு போறேன் ஐயா, அந்த கிராமத்துக்கு போறேன் ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு போறேங்க ஐயா, அந்த நிகழ்ச்சிக்கு போறேங்க ஐயா அப்படின்னு நீங்க சொல்றதும் சரி, அவர் கேட்கறதும் சரி, அவர் வரதும் சரி, மன ரீதியா அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அவர் வருவாரு. ஆனா அதை 87 வயசுல அவருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்குமான்னு கேட்டா ஏற்காது. ஏற்காது தானே? அது எல்லாருக்குமே தெரியும் தானே? 50 வயசுல இருக்கிற பல வன்னியர்கள் மன ரீதியாக எத்தனையோ பேர் வந்து பிள்ளைகளை திட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எனக்குலாம் வயசாயிடுச்சுடா, நீ என்னடா பண்ற, சரியா சம்பாதிக்கிறியா, குடும்பத்தை பாக்குறியா, இல்ல எங்களை பாக்குறியா, என்ன பாக்குறேன்னு ஒரு 50 வயதை நெருங்கிய வன்னியர்களே வந்து கேட்டுதானே இருக்கிறீங்க. வயசானவங்க என் உடம்பு வந்து ஒத்துழைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. இப்படி சொல்ற பலர் தான் வந்து ஐயா அவர்களுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு வந்து ஒரு கதையும் வந்து சொல்றீங்க. 50 வயசுல உங்களுடைய உடலே வந்து ஒத்துழைக்கல அப்படின்னா 87 வயசுல வந்து அவருடைய உடல் எப்படி வந்து ஒத்துழைக்கும்? மனசு வேற, உடல் வேற. புரியுதுங்களா? இதுதான் பேசிக். இதையவே தெரியாம 87 வயசுல வந்து நீங்க தலைவர் ஆகுங்க, நீங்க வாங்க, நாம கூட்டணி பேசுவோம், நம்ம கட்சி பணி செய்வோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், உங்களுடைய மகளை கொண்டுட்டு வாங்க, ஜி.கே. மணி அவருடைய பையனை வந்து கொண்டுட்டு வாங்க, நாளை உங்களுடைய பேரனை வந்து கொண்டுட்டு வாங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம் அப்படின்னு உசுப்பேத்தி ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா 87 வயசுல அங்க இங்க வந்து அழகழிச்சா உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை ஏற்படுமா, ஏற்படாதா? மன ரீதியா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு. உடல் ரீதியா இருக்கிற தாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுதான் தீரும். அதோடைய பிம்பமாகத்தான் வந்து அப்போலோல வந்து சேர்ந்து இருக்கிறாரு. அவர் சேர்ந்தது கூட பிரச்சனை கிடையாது. அன்புமணி அவர்கள் வந்து போய் பார்த்துட்டாராம். பார்த்ததுதான் வந்து தைலாபுரத்தை சார்ந்த கோஷ்டிகளுக்கு மிகப்பெரிய சங்கடமா மாறிடுச்சு. ஏன் பட்ச தகப்பன பிள்ளை போய் பார்க்க கூடாதா? நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு காலம் முழுக்க பேசாதவங்களா நீங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு போகாதவங்களா? இல்ல உங்க அப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டோடைய வாசப்படி கூட வந்து தாண்டாதவங்களா? நான் கேட்கறேன், என்னது இது? என்ன மாதிரியான மணல்? பெற்ற தகப்பன் வந்து அப்போலோல இருக்கும்போது பிள்ளையா வந்து அவர் போய் பாக்குறாரு, வராரு, வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. இதுல அரசியல் கிடையாது, நான் என்னுடைய அப்பாவை போய் பார்த்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கிறாரு. இது மாசம் மாசம் நடக்கிற ஒரு சிகிச்சை தான், யாரும் வந்து கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு அவரு. அதெல்லாம் தாண்டி அப்போலோல சிசிடிவி வந்து அதிகரிக்கணும், அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து, கொலையோட வந்து அன்புமணி அவர்கள் செய்வார் அப்படின்னு இப்படியாப்பட்ட கட்டுக்கதைகளை வந்து யார் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தைலாபுரத்துக்கு நாங்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா?
அந்த கூட்டம் தான் வந்து எழுதுது. அவங்க ஏன் எழுதுறாங்க, அவங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னா, ஐயா தரப்புல இருந்து அவர்களுக்கு பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதாவது இவங்க சொல்லுவாங்க, அன்புமணி அவர்கள் கிட்ட பொறுப்பு வாங்கிட்டு மாநில பொறுப்புல இருக்கிறவங்க தான் ஐயா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய தரப்புல இருந்து அந்த நாயத்தை சொல்ற இவர்களே தான் இன்னைக்கு ஐயா அவர்கள் கிட்ட பொறுப்பை வாங்கிட்டு அன்புமணி அவர்களை வந்து இப்படியாப்பட்ட இல்லாத போலாத விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. ரெண்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது கிடையாது. அப்படிதான் வந்து இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வந்து நிக்குது. புரியுதுங்களா? இப்போ அன்புமணி தரப்புல இருக்கிறவங்க கூட வந்து அதை கடந்துட்டாங்க. ஆனா ஐயா தரப்புல இருக்கிற பலர் வந்து உக்கரமா தெரியுறான். அன்புமணி ஏன் போய் பார்த்தாரு, அன்புமணியால தான் வந்து அவருக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு, தலைவரை விட்டு கொடுத்துருக்கணுமே, இதை பண்ணிருக்கணுமே, அதை பண்ணிருக்கணும். நீ யாரா வந்து சொல்றதுக்கு? நீ யார்? நீ வந்து சொல்றதுக்கு பெற்ற தகப்பனை வந்து அவர் போய் பார்க்கணும் பார்க்கணும்னு வந்து முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரா? நீ யார்? நான் யார்? நான் என்னையும் சேர்த்தே சொல்றேன். நான் யார் சொல்ல பார்க்கலாம். நாமெல்லாம் சாதாரண ஆட்கள். அரசியல் ரீதியா ஐயா அவர்களை நீங்க வந்து பின்னாடி வந்து அவருக்கு பூஜை பண்ணுங்க, குலதெய்வமா கொண்டாடுங்க, அது வேற. நான் கொண்டாடுறேன், அது வேற. ஆனா பெற்ற பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா தந்தையை போய் பார்க்க கூடாதுன்னு வந்து முடிவெடுக்கிற இடத்துல வந்து நீ எப்படி இருக்க முடியும்? நான் எப்படி இருக்க முடியும்? அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இருவர் சார்ந்தது. நாளைக்கு நீ கொள்ளை போட போறியா? நீ எதனா பண்ண போறியா? அவருக்கு வந்து ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கிடையாது. இல்ல கிடையாது தானே. அப்புறம் என்னடா வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரியுறீங்க? எனக்கு அதுதான் மிகப்பெரிய வந்து கேள்வியா இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அப்போலோல சிசிடிவி அதிகரிக்கணும், ஐயா அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து. நீ பாத்தியா? நீ தான் டாக்டரா? நான் கேட்கறேன். நானு 87 வயசு. அவருக்கு கூட இளமை வந்து ஊஞ்சல் ஆடல. புரியுதா இல்லையா? அவருடைய இளமை அப்படிங்கிறது வந்து இது கிடையாது. மன ரீதியா அவர் இருந்தா கூட உடல் ரீதியாக அவர் வந்து பலவீனமா தான் இருக்கிறாரு. 87 வயசு சும்மா ஒண்ணும் கிடையாது. என்ன விளையாடுறீங்களாங்க? ஐயா ஐயான்னு வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தைலாபுரத்துல வந்து ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அந்த மனுஷனை வந்து இங்க அலக்கழிக்கிறதோ அங்க அலக்கழிக்கிறதோ, ஐயா நீங்க தான் தலைவர், நீங்க தான் கூட்டணி, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு அவருடைய மொத்த விஷயத்தையும் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு சிகிச்சைக்காக போயிருக்கிறாரு. சிகிச்சைக்காக போன மனுஷனை வந்து கொன்றுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. கூட இருக்கிறவங்க மொத்த பேர் வந்து தைலாபுர கோஷ்டி தான். தைலாபுர கோஷ்டி தானே வந்து அவருடைய கூட போய் நின்றுகிட்டு அவர் போட்டோ எடுக்கிறதும் இதை பண்றதும் அதை பண்றதும் யாரு? ஜி.கே. மணி, காந்திமதி, இன்னும் வந்து இதர இருக்கிற தைலாபுரம் கோஷ்டி. அப்ப அவங்களால வந்து இவருக்கு எந்த உயிராபத்தும் ஏற்படாது. அன்புமணி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு, அவரால் மட்டும்தான் வந்து உயிராபத்து ஏற்படும். கேவலமா இல்ல? கேவலமா இல்ல இப்படிலாம் எழுதுறதுக்கு? வன்மத்தை வந்து கொட்டுங்கயா. ஆனா இந்த அளவுக்கு வந்து வன்மத்தை கொட்டாது. புரியுதா? இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தையே நல்லது கிடையாது. உங்களை பார்த்து வந்து ஒரு 10 பேர் வந்து திருந்தணும். புரியுதா இல்லையா? உன்னை போல வந்து உட்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. அது சரியானது கிடையாது. இந்த சமூகத்துக்கு நல்லதும் கிடையாது. புரியுதா? தப்பு நடந்தா தப்புன்னு சொல்லு, இல்லாத தப்பெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லாது. அவ்வளவுதான் இங்க வந்து விமல்வர்மன் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமா நான் இதை தான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். தப்புனா தப்பு தான். அது விமல் பண்ணாலும் சரி, ஐயா பண்ணாலும் சரி, அன்புமணி பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, நீ நான் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். அந்த தப்பை என்னைக்குமே சரின்னு சொல்லாத. புரியுதா இல்லையா? தப்பு வந்து எந்த காலத்திலையும் யாருக்கும் வந்து சரி ஆகிடாது. சரி மட்டும்தான் சரி, தர்மம் மட்டும்தான் தர்மம். அதர்மம் என்னைக்குமே அதர்மம் தான். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து வந்து மக்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்க வந்து கடமைப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதே போல மாசம் மாசம் போற ஒரு சிகிச்சை இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இனிமேலாவது ஐயா அவர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இளமை ஊஞ்சல் ஆடுது, 87 வயசுல அதை பண்ணவன் இதை பண்ணவன் இதை செய்யற அதை செய்யறன்ற பேச்சுகள்லாம் விட்டுட்டு ஐயா அவர்கள் வந்து மன நிம்மதியாக தைலாபுரத்துல உட்காந்து அவருடைய வந்து இளமை காலங்கள்ல இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சாரு, என்ன விஷயங்களை பண்ணாரு போனாருன்றத மக்களுக்காவது எடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர குழந்தைகளுக்காவது எடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லட்சோப லட்சம் வந்து வன்னியகுல சத்திரிய சமூகத்துல உங்களுடைய பேர குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுடைய போராட்டங்களை சொல்லுங்க. புரியுதுங்களா? 87 வயதுல நீங்க இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமாக விதைக்க வேண்டிய அறம் தர்மம் இதுதான். அதை விட்டுட்டு 87 வயசுல நான் தான் தலைவர், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் உங்களை பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஐயா அதை புரிஞ்சுக்குங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க, இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க,
வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலங்குட்டு. அடுத்த ஒரு நல்ல கனவுல உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.